வாயிலே போடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, ஈவினிங் போலலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். அதுக்காக காலையிலேருந்து நானும் கிளம்பணும் அப்படி இப்படின்ட்டு அப்படியே சாரீலாம் எடுத்து மடித்து வைக்கிறது அப்படி தான் இருந்தேன். என் உடன்பிறப்பு வந்துருக்கு இல்லையா, காலையிலேருந்து என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் எங்கே போனாலும் வா உனக்கு பேக்கு போட்டு விட்றேன், வா உனக்கு பேக்கு போட்டு விட்றேன்னு. அது வந்து சும்மா இந்த ப்ராடக்ட்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா வீட்டில் இருக்கிற மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு உனக்கு போட்டு விட்றவா அப்படின்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவளும் ட்ரை பண்ணுவாளாம். மூஞ்ச கூட கழுவ விடலண்ணே, நீ மூஞ்சும் கழுவாத, இப்படி இருக்கிற மூஞ்சை எப்படி ஆக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் எனக்கு போட்டு பார்த்துட்டு இப்படி உள்ள மூஞ்சி எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அது கீழே போய் குழப்பிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும். என்னென்ன குழப்புறாரு கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லை. மூஞ்சில் ஏதாவது சொருகிரி அவங்க தான் சொல்லணும். ஆனால் என் மூஞ்சில் ஏதாவது இதாகிடுச்சுன்னா அவ்வளோதான், நீ தொலைஞ்ச அதோட. ஆனால் உண்மையாக வந்து இதை ஒரு பொது தளத்தில் இதை நான் பதிவிடுறேன். என் மூஞ்சிக்கு ஏதாவது செய்குழி சேதாரம் ஏதாவது ஆனதுன்னா இவங்க தான் பொறுப்பு. அதையும் நான் சொல்லிட்டேன். ஒரு பருவா இல்லை வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. காலிலேருந்து மூஞ்சி கழுவாதனால என் முகரை எப்படி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இது போட்டதுனால வேணால் எப்படி வேணாலும் ஆகலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ உடனே நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. இலக்கியா போட்டு ஒரு 2 நாளில் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். போலாமா? சாப்பிடலாமா? என்னடி புளிப்பா இருக்கு? புளிப்பாவா? என்னென்ன கலந்த? சொல்ல சீக்ரெட். அது எப்படி சீக்ரெட்டு? அப்புறம் எப்படி? இல்லை, இது வந்து இந்த ஸ்மெல்லு தயிர் கலந்தியா? சரி, நல்லா ஆனால் கூலிங்காக நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இது போதுமா என் மூஞ்சிக்கு? போதும். சரி, ஓகே. இதுதான் வந்து நம்மளோட ஃபேஸ் பேக்கு. இது எப்படி போட்டு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, வாங்க ட்ரை பண்ணுவோம். ஏதோ அன்றைக்கி கையை கொடுத்து 2 கையிலையும் ஏதோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இது வந்து இப்போ தான் வந்திருக்கு ஒரு கிண்ணம். என்ன பண்ணணும்? குங்குமம்லாம் இருக்கே, கழுவிட்டு வா. சோப் போட்டுலாம் கழுவ மாட்டேன், சும்மா கழுவிட்டு வா. நல்லா பார்த்துக்கோங்க மக்களே, நான் வந்து சோப்புலாம் போட்டு கழுவ மாட்டேன். ஏன்னா சோப்பு போட்டு கழுவினா மூஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சோப்பு போடாமல் தான் நான் கழுவேன். அதையும் நான் சொல்லிட்டேன். மஞ்சள் நீராட்டு விழாக்கு போகிறல, அதான் மஞ்சளாட்டு வந்திருக்கேன். அம்மே, ஆனால் கண்டிப்பாக இது மூஞ்சி எதுவும் மாற்றம் தெரியலன்னு வச்சுக்க, நீ மாற்றம் ஆயிடுவ. ஒரு நாள்லேயே மாற்றம் தெரிஞ்சுமா? போடுவான் அவ்வளோதான். ஏன் எப்படி இருக்கு? அது வந்து அது குங்குமம், லிப்ஸ்டிக் போட்டு வச்சதுனால அது குங்குமம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஆரம்பிக்கலாம். காசு தரணும். எதுக்கு? போட்டு விட்றேன்னு. அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டது அம்மா. உங்களுக்கு காசு கீசுலாம் இப்படி தான். நான் கீழே இல்லை, இப்போ போட்டுக்கிறவங்க மேலே உட்காருவாங்களா இல்லை போட்டு விட்றவங்க மேலே உட்காருவாங்களா? இதில் என்னென்ன கலந்தன்னு தயவு செஞ்சு சொல்லிடு. கொஞ்சமாக ப்ளீச்சிங் பவுடரு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு HCl, 2 சொட்டு சிட்ரிக் ஆசிடும். கெமிஸ்ட்ரி. அதான். கண்ணுலாம் போட்டுறாத, முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லை. காலைல ஒரு ஆளுக்கு போட்டு ட்ரை பண்ணி அது நல்லாவா இருக்கு. மூடுங்க வாய. எங்கே ஃபஸ்ட்டு வாயிலே போடுவாங்க? வாய மூடு நீ, நான் எங்கே வேணாம் தான் ஆரம்பிப்பேன். ஜில்லுன்னு இருக்குமே. ப்ரெஷ்ஷை ஒழுங்காக கழுவி வச்சிடணும். எனக்கு எதோ கொமட்டுற மாதிரி இருக்குடி இந்த வாடை. முட்டை கலந்தியா? கண்ணு முடியில போடாதன்னு. அதெல்லாம் ஒன்றா ஆகுதுக்கா. இது ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கலந்துன்னு சொல்லு. ரைஸ் ஃப்ளோர் சொல்லு. அதான் அரிசி மாவு. வாய மூடணும் பேசிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். அரிசி மாவுக்கா, எலுமிச்சப்பழம், தக்காளி அரைக்கலாம். தக்காளி இல்லை, எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ் மட்டும். டொமேட்டோ சாஸா? டொமேட்டோ பிழிஞ்சிட்டு இருக்கேன்.
அப்புறம் வந்து மஞ்சள் தூள், ஏன்னா மஞ்சள் நீராட்டு விழாக்கு போகிறோன்றதுனால. இதில் என்னென்னா தயிர் அப்புறம் லெமன் ஜூஸா? லெமன் ஜூஸ் இல்லை, லெமன் ஆஃப் லெமன். அதான் அதோட ஜூஸ் தானே, தோலை போட்டுக்கணுமா? ஜூஸ் தான். லெமன் ஜூஸு. ஐயோ அரிக்குதுடி. தயிர், லெமன் ஜூஸு, அப்புறம் வந்து தக்காளியோட சாறு, மஞ்சத்தூள், இது அரிசி மாவு. அரிசி மாவு தான் மெயின். அரிசி மாவு தான் மெயினா? யார் எந்த யூடியூப் சேனல் இல்லை சொல்லு, எந்த யூடியூப் சேனல் பார்த்த? பேர்லாம் தெரியலக்கா, ஒருத்தவங்க நிஜமே காட்டினாங்க. அவங்க கையை போட்டு காமிச்சாங்க, நல்லா வெள்ளையாயிட்டாங்க. நான் ஆவலினா நீ வெள்ளையாக தான் இருக்க, ஏன் அப்புற ஸ்கின் பிரைட்னிங்காக இருக்கும்க்கா. வாயிலெல்லாம் இருப்பாதம்மே. டேஸ்ட்டாக தான் இருக்கும், சாப்பிடு. தயிர், எலுமிச்சம்பழம், அரிசி மாவு தானே. இரு மூஞ்சிலாம் அரிக்கிற மாதிரி இருக்குடி. மூஞ்சிலாம் நம்ம இருக்கு. புதுசாக ஒரு விஷயம் செய்யறதுல அப்படிதான் இருக்கும். சிட்டி ஆசிடு, பெருமா ஆசிடு. வாடி இல்லை ஜீவ சமாதி தான். மூக்கு அடைக்கிறோமே. ஐயோ என்னமோ கலந்துட்ட, அரிக்குது. இரு கண்ணுல யாராவது போடுவாங்க. ஐயோ பேக்குனா கண்ணுல போட மாட்டேன். எடுத்துடுறேன் இது. அம்மா என்னாமே என்ன கண்ணுல இது கண்ணுல போடக்கூடாதுங்க. கண் மேலே மட்டும், அப்புறம் கண்ணு அது மட்டும் ஒரு கலரா தெரியும் கருப்பாவே. மற்ற இடம் மட்டும் வெள்ளையாயிட்டு கருப்பா தெரியும். அவன் பேஸ்ட் வச்சு ஒட்டினா மாதிரி இருக்கமே. உங்க ஆக்சசரிஸ்லாம் நவுத்துங்க, கழுத்துல போடணும். கழுத்துலையுமா? அது தெரிஞ்சா வேற துவைக்காத ட்ரெஸ் எடுத்து போட்டு பண்ணி. சில்லுன்னு இருக்குடி. ப்ரூஃப் லெமன் சீட், எலுமிச்சை கொட்டை தெரியுதா, தட்டுப்படுதா? ஐயோ நம்ம அரிக்குதுடி. ஏதாவது வினிகர் ஏதாவது கலந்தியா? சும்மா கடை அவன் சொல்லிடு. உடனே இப்போ மூஞ்ச கழுவிடுவா, இல்லைன்னா எனக்கு ஒத்துக்காதமே, ஏற்கனவே அலர்ஜி உடம்பு. சரிங்க. கழுத்துல நிறைய போடு, கழுத்துல தாங்க கருப்பா இருக்கு. ஆமா, இது வந்து black heads எல்லாம் எடுத்துரும். இப்போ வந்து இல்லடி, உன்னை வந்து மேல் படிப்பு படிக்க வச்சது வந்து என் தாய் தகப்பன் செஞ்ச முட்டாள்தனமான ஒன்று. 12வது படித்தவொடனே பியூட்டி பார்லர் எங்கேயாவது இருந்தால் சேர்த்து விட்ருக்கணும். இந்நேரத்துக்கு நீ பெரிய காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி வச்சிருப்பனா? காஸ்மெட்டிக் ஏன் வச்சிருக்க? எல்லாருக்கும் இந்த மாதிரி போய் தடவிட்டு உட்காந்துருப்பேன். வந்து நீ பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்கலாம் தடவுறாங்கன்னு சொல்ற. ஆமாம், அவங்களாம் வந்து ஹை ப்ராடக்ட்டுமே. நீங்கள் கோலமாவும் அரிசி மாவும் தடவுறீங்கம்மே. ஏதோ ஒன்று நடக்குது என் மூஞ்சில். ஏதோ வந்து இந்த கண்ணு திறக்கும்ல, ஒட்டிட்டா. இந்த கண்ணை வந்து ஒட்டியாச்சு. காதுல கொஞ்சம் போட்டுருவேன். காதுலையா? வேணாம், அதுவே சில நேரம் கேட்க மாட்டேங்குது. அம்மா முடியெல்லாம் தடவாத, ஒட்டிக்கும் அரிசி மாவு. அங்க பாரு, அங்க பாரு. எங்க? இப்படி எங்க? எப்படி? ரைட் சைடு. ரைட் சைடு தானே சொன்னேன். ரைட் லெஃப்ட் தான் ஃபர்ஸ்ட், கரெக்ட் தான். மியூசிக் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்களாம் ஒரு புருஷனான்னு கேட்குறேன். என்ன பண்ணுவாங்க? ஏதாவது பண்ணுறாளான்னு பாருங்க, முடியல இல்லை தடவுறாளான்னு. குருவத்தே காணாச்சு. அதை கேட்கல நீ. அம்மா நீ போட்டிருக்கியா? நீ போட்டிருக்கியா இதுக்கு முன்னாடி? என்னது? ஃபேஸ் பேக்லாம் இல்லையே, நான் ஏன் போடுறேன்? இல்லைடா, செய்யுங்க. எல்லாமே எனக்கு இதில் என்ன தெரியுமா, நான் உண்மையே சொல்லட்டுமா? நீ மஞ்சத்தூள் போட்டிருக்கிறதுனால மூஞ்சி மஞ்சளாக இருக்கும்டி. அதனாலதான் மஞ்சள் தூள், அதுதான் ஏதோ ஒன்று. அதனாலதான் இந்த மஞ்சள் தூள் இருக்குல்ல, அது என்ன மஞ்சள் தூள்? கஸ்தூரி மஞ்சள். அந்த மஞ்சள் போட்டுருக்கலாம், பச்சை மஞ்சள் போடலாம். இருக்காங்க, ஓட்டம் தெரியுதுக்கா. ஓட்டத்தெல்லாம் செத்துரும் எரும மாடு. இது உன் சேனல் நான் பார்த்துக்கிறேன். எப்போ எப்படின்னு தானே இருக்கீங்க. வேற எங்கெல்லாம் இடம் இருக்கா? கழுத்துல தடவை, பின்னாடி குனி கீழே. நான் வந்து நலுங்கு வச்ச மாதிரி இருக்காக்கா.
உனக்கு நான் நலுங்கு வச்சிருவேன் கல்யாணத்துக்கு வைக்கல. முன்னாடி அப்போலாம் வருது. தயிர் நான் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த ஃபேஸ் பேக்கு போடுவாங்களே இந்த இது அப்படியே மூஞ்சி மாதிரியே இருக்குமே, இப்படி கண்ணு மூக்கு ஓட்டெல்லாம் வச்சு வாயெல்லாம் வச்சு அது நம்ம கருப்பு கலரு பத்தாதுக்கா. கருப்பு கலரு சின்ன மூஞ்சுக்கு இருக்கும், நம்ம மூஞ்சுக்கு இருக்காது. பைத்தியம் இருக்கும் எல்லாருக்குமே. அவ்வளோதான் போட்டாச்சு. கழுத்துலாம் போட்டாச்சு. நல்லா தடவு பின்னாடி பக்கம்லாம் யாரும் இல்ல அது. தடவிட்டியா எல்லாத்தையும்? வெயில்ல நிக்கணுமா அப்படியே உட்காந்தா போதும்? நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருங்க. ரூம் டெம்பரேச்சர். ஏய் இந்த கண்ணை திறக்கவே ஏங்க அழகா இருக்கு. இந்த கண்ணை இங்க பாருங்க, என்னமோ என்னமோ தொங்குது கடல மாவு பஜ்ஜி மாதிரி. கடல மாவு பஜ்ஜி, கண்ணு மாவு பஜ்ஜி. சி ஓடிட்டு காஞ்சிச்சான்னு பாருடி. இங்கே பாரு குட்டிமா, கீழே போய் இருக்கணும். நேரம் இருக்கணும். ஏன்னா மணி ஆகுது. கிளம்பு. ரிசல்ட் வரலைன்னா என்ன கேட்க. அது எப்படி ரிசல்ட் வராம இருக்கும்? காயவே இல்லை இருக்குல்ல. இப்போ ஏன் காயிலையா? என்ன கேக்குற? முன்னாடிக்கு கொஞ்சம் கிட்ட காட்டு. கீழே காஞ்சிச்சு. இங்கெல்லாம் தான் காஞ்சிச்சு. மயக்கம் வருது போங்க எட்டக. பரவாயில்ல கழுவட்டுமா? என்ன கேக்குற? உலகமே இங்கில முன்னே இல்லை நான் கழுவிட்டு நான் சோப் போட்டுலாம் திரும்பியும் கழுவல, அப்படியே மூஞ்ச கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக காயணும் இன்னமுமே, கொஞ்சம் அப்படியே பிசு பிசுன்னு தான் இருக்குது. எனக்கு மணி ஆயிடுச்சு, வேறு வழி தெரியல. அப்படியே போய் கழுவ போகிறேன் ஸ்க்ரப் பண்ணி. உன் வாய் நீ உருட்டு. அவ்வளோதான். அதான் கழுத்துலாம் டாக்டருக்குலாம் போயிட்டு அங்கேருந்தே தெரியுது. அவ்வளோதான். இருங்க நான் இதை வச்சு நல்லா தொடச்சி காட்டுறேன். எப்படி இருக்குப்பா? அதே மாதிரி தானே இருக்கு. இல்லை நீ வேணா பாரு. நீ பாரு அப்புறம் தெரியும் உனக்கு. வீடியோவில் நாங்கள் பிஃபோர் ஆஃப்டர் போடுறோம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பா. கழுவுக்கா. கழுத்தையும் கழுவு. கழுத்துலாம் கழுவுனா மைக்கு போயிடும், கழுத்துலாம் கழுவுனா. ஆனால் வந்து மூஞ்சி வந்து எப்படி தெரியுமா இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. எப்படி தல்க் புல்க்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா வழவழன்னு இருக்குது. அது விளையாணுச்சா விளையாவலையான்னு தெரில, ஆனால் நல்லா இருக்குது, ஃபீலாக இருக்குது. அப்படி ஜில்லுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னை விட்டுட்டு எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு ஓடிடுவாங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு எப்படி ரெடி ஆகிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீ கட்டுறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் வந்து பியூட்டி பார்லர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் ஏற்கனவே வந்து கன்னியாகுமரியில் பண்ண மேக்கப்புக்கே நீங்களாம் மயங்கி விழுந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போயும் அதே மேக்கப் தான், இல்லை அதை விட கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கலான் இருக்கேன். சரி ஓகே, நான் போய் கடன்னு குளிச்சுட்டு ஓடியாந்து பார்க்குறேன். ரெடியா? இல்லை நான் புடவெல்லாம் கட்டிட்டேன். நல்லா இருக்கா? சாணி கலரா? சி இது வந்து ஆமாம் மருதணி கலர். இது நல்லா அது ஒரு இது கோன் போடுவோம்ல அந்த கலரு. இது வந்து சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த புடவை எதுனா அண்ணி எடுத்து கொடுத்தது தான். நம்ம வீடு இந்த மேல் வீடு குடி போனோம்ல அப்போ வந்து அண்ணி எடுத்து கொடுத்தது. இது வந்து ப்ளவுஸ் வந்து இதுக்கான ப்ளவுஸு கிடையாது. எதுக்குமே வந்து எதோட ப்ளவுஸுமே போட மாட்டேன். ஆனால் அது எது மேட்ச் ஆகிடுது. நான் என்ன பண்ணுறது? இது வந்து வேறு, அது ஒரு லைட் லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கும் அந்த சாரீக்குள்ளே ப்ளவுஸு. இதுக்கு மேட்ச் ஆனதுனால இதையே கட்டிவிட்டேன். இந்த சாரீ எப்படி இருக்குது? இது வந்து வைர ஊசி புடவைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த புடவை. இது அயன்லாம் பண்ணல, அப்போ வீடு குடி போனப்போ கட்டி அப்படியே அவுத்து வச்சது. அது அப்படியே இருக்குது. எதுவும் ஃப்ளீட்லாம் கூட நான் எதுவுமே இது பண்ணல. இது பாருங்க அப்படியே இருக்குது. சரி ஓகே, கடனை கிளம்பிடலாமா? அவ்வளோதான். நான் அதுக்கு அவ்வளோதான் கிளம்பிட்டேன். பவுடர் அடிச்சுட்டேன், பொட்டு வச்சுட்டேன், எல்லாம் ரெடி. தலையை மட்டும் பின்னி விட்டுட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். என்னன்னு தெரில. 4:30 to 6. 4:30 to 6. இல்லை நான் கிளம்பிடுவேன் இப்போ. இன்னும் யாரும் வரல. நான் என்ன தலை மட்டும் தானே சிவப்புறேன். இல்லை அண்ணி வரணும்ல. வைத்தீஸ்வரன் கோயிலில் தானே? இங்கே கிடையாது.
அவன் ரொம்ப மேலே தூக்கி பின்னுற மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு நீ வந்து ஃபஸ்ட்டு உன் மைண்ட் செட்டுக்கு வா, என்ன தலை பின்னுறோன்னு. அதுதான் நீ என்ன பண்ணுற, பின்னிட்டு அப்புறம் அவுத்துடுற. ஃபஸ்ட்டு ஒரு எப்படி செய்வாங்க? ஃப்ரெஞ்ச் பேக்லாம் ஏற்றிக்கிட்டு தான் செய்வாங்க. அது இல்லை, அது வேற. கீழே வச்சா பாய்ஸ் ஃப்ரெஞ்ச் பேக், மேலே வச்சா கேர்ள்ஸ் ஃப்ரெஞ்ச் பேக். இது கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, அவன் என்ன தலையே பின்னல, நீங்கள் வேற அப்பில் உட்காந்து டவுனில் உட்காந்து எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, இப்போதான் வந்து ஹேர் ஸ்டைலை பார்த்தாவது. சவுண்டு குறை நான் சவுண்டு குறை. அம்மா இப்போ சொன்னால் நல்லாவே இருக்காதுமே. காதில் தினைக்கிறேன் வேண்டியிருப்பேன். காதில் தினா அரே, அது மூஞ்சி எப்படி இருக்கும், என் மூஞ்சி எப்படி இருக்கும்? அவங்க மொத்தத்தில் முடிய போட்டு சிக்க வச்சு நீ 1 கிலோ முடி வந்துடும். இருக்கிறதே 1/4 கிலோ தான். எனக்கு இது ஒரு பிரச்சனை என்னன்னா, இது மட்டும் தான் பிரச்சனை. எனக்கு சத்தியமாக வந்து எந்த விதமான ஹேர் ஸ்டைலுமே என்னை பெற்ற தாய் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் வந்து சும்மா ஒரு கிளிப்பை குத்தி அப்படியே பண்ணிட்டு போவீங்க. அது போனால் அவங்க தலையை பார்த்தா ஐயோ எப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஆசைப்பட்டு என்ன பிரச்சனை, ஹேர் ஸ்டைல் தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 40 வயசு 45 வயசுலாம் ஆகிட்டாங்க. எங்கே இருக்கீங்களா? நான் 40 வயசுலாம் தாண்டிட்டேன்னா அப்படியே ஸ்டெப் கட்டிங்லாம் விட்டுவாங்களே, அந்த மாதிரி வெட்டிக்க போகிறேன். என்ன பொங்கல் எனக்கு தெரியும். ஏய் அடிச்சிடும், அம்மா இங்கே பாரு அடிச்சிடுமே. சரி உடனே நம்பி நான் சொன்ன பாரு. நான் இப்போ மணி ஆகிட்டு நானே பின்னிக்கிறேன். வேணாம், நான் எனக்கு தெரிஞ்சு வேணாம். அம்மா திரும்பி நான் நல்லா இல்லைன்னா அவுத்து தான் போடுவான். எப்போ பேசுனா அப்படியே சுருட்டியே குத்திடுமே. அதுதான் உனக்கு தெரியும், வேற ஒன்றும். அங்கே குத்தின பேர் பானைக்குள்ள இது இருக்கிற மாதிரி அந்த மாதிரி குத்திடு. என்ன எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா அந்த தலைக்கு? தூக்கி இது பண்ணாத, கீழே குத்து. அப்போ அம்மா நீ சிக்கன் உடைக்கணும், நான் உடச்சிக்கிறேன். நீ எடுத்து குத்து. பின்னிட்டே காமிக்கிறேன். எப்படி எனக்கு அழுவு வரும். மணி ஆகிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க, நான் மட்டும் தான் கிளம்ப. அவங்க இப்படி ஏன்னா முயல் குட்டியாடி சாரிக்கு அதான் நல்லா இருக்கும். சரி நான் பின்னிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்ன கிளிப்பு? அது இல்லை, என்ன தாசியா வந்துட்ட கிளிப்லாம் இல்லாத இந்த கிளிப்பு தான் இதெல்லாம் எனக்கு கூட தெரியாது. நான் சிரிச்சு இருக்கும்போது எட்ட ஓடிடு எல்லாம் அடிச்சிடும். சரி எட்டக்கு போய் அரைச்சிடுவேன். என் கண்ணு முன்னாடி நிற்காது. அப்படி சார் நான் கிளம்புற வரைக்கும் கண்ணு முன்னாடி அரைஞ்சிடும். நாயே பொம்பளையா நீனு? நானே நான் பின்னிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான்ப்பா நானே பின்னிக்கிட்ட தலை. எனக்கு தெரிஞ்சது இதுதான். இதுக்கு மேலே எனக்கு பின்ன தெரில. பாருங்க, ஏதோ குத்திக்கிட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பின்னிட்டேன். நல்லா இருக்கா? எதுக்கு? சரி அவ்வளோதான், கிளம்பியாச்சு. சுகுணா, சின்ன நாத்தனார் வந்துட்டாங்க, பெரிய நாத்தனார் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. அவ்வளோதான், அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தோடை மட்டும் மாற்றிட்டேன்னா ரெடி. எந்த அம்மா அடிச்சிச்சு? சுங்காம்மா அடிச்சிச்சா? சுகுணாவை தான் சுங்காம்மா. சுங்காம்மா அடிச்சிச்சு. சரி சரி. இப்போல்லாம் வந்து நான் பூ வைக்கிறதுலாம் வந்து ஹேர் பின்னு எதுவுமே தேடுறதே கிடையாது. அழகாக அதோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு பின்னை வச்சு ஒரு திருட்டுக்குட்டி எட்டி பார்த்துட்டு ஓடுது. இந்த பாருங்க, இந்த மாதிரி பின்னை வச்சு இப்படி ஊக்கில் இப்படியே கோத்துக்கிட்டு அப்படியே வச்சுட்டா இது வந்து நம்மளாம் எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து முடியலாம் எதுவுமே நான் மாட்டில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒருத்தவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதையே நான் ஃபாலோ பண்ணி இப்போ இதை தான் குத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியே வச்சு அப்படியே குத்திட வேண்டியதான். நம்ம முடி வேணுங்கிற முடியை இதை பாருங்க, இப்படி தேவைப்படுற முடியை இப்படி எடுத்து அவ்வளோதான், அப்படியே நம்ம குத்திட வேண்டியதான். ஊக்கெலாம் தெரியுதா? அவ்வளோதான். இதுதான் என்னோட ஒரு முழப்பூ. ஆளுக்கு வாங்கிட்டு வந்து நானே அண்ணி சுகுணா 3 பேரும் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இது நகைலாம் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, உள்ளூர் தாங்கிறதுனால நாங்கள் வந்து அப்படியே போயிடுவோம். நகை போட வேண்டாம்னு நினைச்சேன்,
தண்ணி வந்து மொட்டையாக இருக்குனாங்களா அதனால போட்டுட்டேன். மொட்டை சொட்டை. அவ்வளோதான்ப்பா. இப்போ தான் வந்தோம், மணி 7:30 ஆகுது. போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக சாப்பிட்டேன். நைட் நேரத்தில் இப்போல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. அங்கே போய் ஒரே ஒரு சப்பாத்தியும் அவங்க போட்டாங்க வெஜ் ரைஸு, அப்புறம் என்னமோ கொத்து பரோட்டா, ஒரு 5-6 வகையான சாப்பாடு இருந்துச்சு. தயிர் சாதம், அது இது ரொட்டி ரோஸ்க்கு எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக வாங்கிக்கிட்டேன். டயட்டில் இருக்கோம், சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் வந்து ஒரு விசேஷ வீட்டில் போய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு 4 மணிக்கேனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதே மாதிரி சொல்லி அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நல்லது கெட்டதை நம்ம லைட்டாக எடுத்து அதை சாப்பிட்டுக்கணும். நான் வந்து ஒரு சப்பாத்தியும் இந்த இத்தனோண்டு தான், ஒரு தோசை ஒன்று, அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு என்னோடய டயட்டை நான் முடிச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கிளாஸ் அப்படியே சுட சுட அப்படியே வெந்நீரை குடிச்சிட்டு போய் படுக்க வேண்டியதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பிளாகில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.